Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about PGTRB zoology unit 10th one Parinamam evolution la already பார்த்தோம் and நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த எவல்யூஷனிஸ்டோட நேம்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து பார்ப்போம். இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு क्वेश्चन எப்போதுமே வந்தது. சோ அதனால ஓவராலா இந்த எவல்யூஷன் புக்ல இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷனிஸ்டோட நேம்ஸ் அண்ட் தியரிஸை வந்து மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நானே வந்து இப்போ நியூவா என்ன எடிஷன் போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. நான் போய் இப்போ திருச்சியில் விஸ்வாஸ் புக் சென்டரில் தான் நான் மேக்ஸிமம் வந்து எப்போதும் புக்கு கலெக்ஷன் பண்ணுவேன் நமக்கு பிஜிடிஆர்பிக்கு. ஸோ அங்கே தான் போய் நான் பார்க்க போகிறேன். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நான் போய் அந்த புக்கு பார்ப்பேன். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவராலாக பார்க்குறேன் எந்த ஆர்த்தரோடது நல்லா இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ கேட்டிருந்தீங்க எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு. ஸோ நான் ஓவராலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மண்டே அதை டியூஸ்டே வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ போட முடியும் எது நல்லா இருக்குது எந்த ஆர்த்தரோடது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக தான் அதை நான் மெனக்கிட்ட செய்யலான்னு தான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ இன்ட்ரோ மட்டும் போட்டிருக்கேன். நான் புக்கு கைக்கு கிடைச்சதும் அந்த எவல்யூஷனுக்கு ரிலேட்டடாக ஒரு 3-4 புக் இருந்தால் தான் நம்ம ரெஃபர் பண்ணி போட நல்லா இருக்கும். ஸோ அது கிடைச்சதும் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுறேன். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரிணாமவியலாளர்களின் கொள்கைகள் மற்றும் பேர்கள். பரிணாமம் அப்படிங்கிற சொல்லு, எவல்யூஷன் அப்படிங்கிற சொல்லை யார் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணா அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். அண்டு படிப்படியான மாற்றம், இந்த எவல்யூஷன்ங்கிறது வந்து ஒரு கிராஜுவலான சேஞ்சஸ் அப்படின்னு சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சவேஜ். அண்ட் டீசன்ட் வித் மாடிஃபிகேஷன், எவல்யூஷன்ங்கிறது வந்து ஒரு டீசென்டான மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டார்வின் வந்து சொன்னார். இது வந்து பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், தேர்ட் ஒன் டீசன்ட் வித் மாடிஃபிகேஷன் டார்வின். அண்டு இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொன்னது ஹால்டன். அண்டு வாட்டர் தான் எல்லாத்துக்கும் மதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தாலஸ். அண்டு ஃபோசில் வந்து இந்த எவல்யூஷன்ல பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னது யாரு? ஃபோசிலை வச்சு எவல்யூஷனை பத்தி கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னது ஜீனோஃபேன். அண்டு தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணது யாருன்னா அரிஸ்டாட்டில். கிளாசிஃபை பண்ணது பிளான்ஸ் வேற அனிமல்ஸ் வேறன்னு கிளாசிஃபை பண்ணது வந்து அரிஸ்டாட்டில். அண்ட் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொன்னா லினேயஸ், அது எல்லாருக்கும் தெரியும், காரல் லினேயஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீஃபார்மேஷன் தியரியை சொன்னது யாரு? முன்னுருவாக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம், அதை சொன்னது வந்து ஹெக்கேல். அண்டு எபிஜெனிசிஸ் தியரியை சொன்னது யாரு அப்படின்னா வுல்ஃப். இதுவும் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின், எபிஜெனிசிஸ் தியரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி, அது யாரு அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா வான் பேயர். கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜியை சொன்னது வந்து வான் பேயர். ரீகேப்சுலேஷன் தியரி, இந்த ரீகேப்சுலேஷன் தியரியை சொன்னது யாருன்னா ஹெக்கல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோஜெனட்டிக் லா ஆர் ரீகேப்சுலேஷன் லான்னு சொல்லுவோம். பயோஜெனட்டிக் ஆர் ரீகேப்சுலேஷன் தியரியை சொன்னது ஹெக்கல், எர்னஸ்ட் ஹெக்கல். ஜெர்ம் பிளாசம் தியரியை சொன்னது யாருன்னா ஆகஸ்ட் பீஸ்மன்ங்கிறவங்க தான் ஜெர்ம் பிளாச தியரியை சொன்னது. அண்ட் கேமிட்டை வந்து இந்த எவல்யூஷன் படி எப்படி சொல்றோம்னா டிட்டர்மினன்ட்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமிட்டை தான் என்ன சொல்றோம்னா டிட்டர்மினன்ட்ஸ், ஏன்னா அதுதான் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படிங்கிறதுனால டிட்டர்மினன்ட்னு சொல்றாங்க. லமார்க்கிசத்தை சொன்னது லமார்க். மாடர்ன் ஹார்ஸுக்கு பேர் வந்து ஈக்வஸ்ன்னு சொல்றோம். நம்மளோட சிலபஸ்லையும் உண்டு இந்த ஹார்ஸோட எவல்யூஷன். ஸோ லமார்க்கிசத்தை மாடர்ன் ஹார்ஸுக்கு பேர் ஈக்வஸ். அதே ஆன்செஸ்டர் ஹார்ஸ் அப்படின்னா அது வந்து ஹைரோகோத்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். மூதாதை ஹார்ஸுக்கு பேர் ஹைரோகோத்ரியம். ஃபவுண்டர் பிரின்சிபலர் சொன்னது யாருன்னா மேயர். ஃபவுண்டர்ஸ் பிரின்சிபலர் சொன்னது மேயர். குவாண்டம் எவல்யூஷனை சொன்னது சிம்சன். குவாண்டம் எவல்யூஷன். அண்ட் மேக்ரோ எவல்யூஷன் வந்து கோல்டு ஸ்மித். மெகா எவல்யூஷன் சிம்சன். இதுக்குமே பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். மேக்ரோ எவல்யூஷன் சொன்னது யாரு? மெகா எவல்யூஷன் சிம்சன். மேக்ரோ எவல்யூஷன் வந்து கோல்டு ஸ்மித். அண்ட் மியூட்டேஷன் தியரியை சொன்னது ஹீகோ டிவிரிஸ். சடன் சேஞ்ச் தான் மியூட்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை சொன்னது ஹீகோ டிவிரிஸ். ஐசோலேஷன் தியரியை சொன்னது வேக்னர். இதுவும் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஐசோலேஷன் தியரியை சொன்னது வேக்னர். நெக்ஸ்ட் காஸ்மோசோயிக் தியரியை வந்து சொன்னது யாரு அப்படின்னா ரிச்டர். அண்டு எடர்னிட்டி, தியரி ஆஃப் எடர்னிட்டியை சொன்னது பிரேயர். மேன் சப்பார்டர், நம்ம ஹியூமன் எவல்யூஷன் மேன் எவல்யூஷன்ல வந்து பார்ப்போம், அதுல கேட்ட கொஸ்டின் தான் இது. மேனோட சப்பார்டர் வந்து எது அப்படின்னா அது வந்து ஆந்த்ரோபோயிடியா.
சப்பார்டர் இதுல வர்றாமன்னா ஆந்த்ரோபோயிடியா. ஜீன் ஃப்ரீக்வன்சினால ஹார்டி வெயின்பெர்க் லாவால நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸ்பீசியஸ் தியரிய சொன்னது மேயர். ஜெனடிக் ட்ரிஃப்ட் எது வழியா விளக்கலாம்? சீவல் ரைட்டு எஃபெக்டால வந்து ஜெனடிக் ட்ரிஃப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் மாலிகுலார் எவல்யூஷன் அப்படின்னா மாலிகுலார் எவல்யூஷனை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வழியா வந்து சொன்னது யாருன்னா யூரே மில்லர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மாலிகுலார் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூரே மில்லர் ஆய்வு. ஸோ இதுதான் வந்து இந்த எவல்யூஷன்ல இருக்கக்கூடிய அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஆல்சோ இது வந்து ஒன் வேர்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு லாஸ்ட் கிளாஸ் போட்டதுக்கு வந்து நான் இன்னும் பிடிஎஃப் ரெடி பண்ணலை, கொஞ்சம் டைம் இல்லை. பிடிஎஃப் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அண்டு புக்கு கைக்கு கிடைச்சதும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி கிளாஸ் போட்டுருந்தேன். புக்கு கையில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் வந்து ரெடி. நானும் பிஜிடிஆர்பிக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக புக்கை கையில் வாங்கிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.